பகிரங்கமான சொல்லலாம், அவர் காதல் கூட சொல்லலாம். வெறி, பயங்கர வெறி, தமிழ் இனத்துக்காக ஒரு ஒட்ட தமிழ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போதான் தெரியுது ஒரு தமிழ் இனத்துக்காக இல்லை, சுயநலத்துக்காக இருக்கிறாருன்னு தெரியுது. மினி ஹாலில் போனோடனே அவங்க தான் எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துடுறாங்க. பவுன்சர் தான் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆமாம், பவுன்சர் தான். இப்போ பவுன்சர் கட்சி கூட சொல்லலாம். அதை நல்லா பேய் கதை சொல்ல கற்றுனுக்கிறாரு. அதை கேட்கறதுக்கு ரொம்ப மயங்கி இருக்கிறாங்க. தம்பிங்க, அக்காங்க, அண்ணனுங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க தலையீடு இருக்கு. ஆமா, இருக்குது. வேட்பாளராக போடணும், இவங்களை வேட்பாளராக போடக்கூடாது, மாற்றணும், எல்லாமே அவங்க. இவர் அண்ணன் அறிவிச்சாலே சரி, அப்படியே அண்ணி வந்து அவங்க போடக்கூடாதுன்னா போட மாட்டார். அவர் மறு பேச்சே இல்லை. அப்படி நின்று தான் அதுனாவோ அவர் பக்கத்தில் நின்றாலும் மற்றவங்க என்ன பயம் வந்ததுன்னு தெரியல. எல்லாம் கூடவே இருக்கிறதுனால அடுத்தது இவர் தான் ஒரிஜினல் பாயிடுவாருன்னு அந்த பயம் எடுத்துருக்குது. இவரை மட்டும் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அது மட்டும் தனக்கு தானே. இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்டியா, எல்லாம் ஒன்று தானே. இவர் தத்துவம் மட்டும் சொல்லிப்பார், உபதேசம் ஊருக்கு தான். திருச்சியில் வந்து கூட்டம் போடுறதுக்கு வந்து மாவீரர் தினத்துக்கு கூட்டம் போடுறதுக்கு மட்டும் வந்து ஆளை வச்சு பேசி ஐயா அண்ணாமலை மூலமா இடம் வாங்க தெரிஞ்சதில்ல. அப்போ அடிமைப்பட்டு போறாருல. அப்போ அண்ணாமலை தான் இடம் வாங்கி கொடுத்தாரா? அவர் சொல்லி தான் இடம் வச்சுது. ஆமா ஆமா. அப்போ அவர் அன்னைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணலன்னு கூட்டம் போட்டுருப்பாரா? லட்சம் தமிழரை வந்து கொண்டு குடிச்சிட்டான், சாவச்சிட்டான் அப்பவே. அது பரவாயில்ல. இவர் அப்படி இல்லை, கூட வச்சுக்கினே பேசியே மதிமயங்கி அவன் வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நசிக்கிறார். பிஜேபி மட்டும் ஒரே நாடு ஒரே இதுன்னா மட்டும் கோவம் வருது. இவர் ஒரே ஆள் ஒற்றை கட்சின்றார், எங்களுக்கு கோவம் வராது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய முன்னாள் பொறுப்பாளர் திரு ராஜா அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு கட்சியிலிருந்து விலகி இருக்கீங்க. அதில் பகிரங்கமாக நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து தலைமை மீதும் கட்சி மீதும் திரு சீமான் அவர்கள் மீதும் வைத்திருக்கீங்க. நீங்கள் முதல்ல எப்போ கட்சிக்குள்ளே வந்தீங்க? எப்போலேருந்து நாம் தமிழர் கட்சியில் உங்களுடைய பயணமானது தொடங்குது? நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறது 2010 பயணிச்சிருக்கிறேன். அப்போ வந்து அண்ணனோட பேச்சை கேட்டு அவர் தேசிய தலைவர் மேலே ஈடுபாடு எனக்கு அதிகமாக இருந்தனால, அவர் எங்கள் மேடையில் பேச்சு இருந்தாலும் தேசிய தலைவர் பற்றி பேசுனால இவர் அதுக்காக தமிழினத்துக்காக இவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட கட்சியில் பயணித்தோம். இந்த 13 ஆண்டு காலமாக தான் அவர் கூட பயணிச்சிருந்தேன். இந்த 2 ஆண்டு காலமாக இடைப்பட்ட இதில் வந்து அவர் நடவடிக்கை சரியில்லை. கட்சியில் இடைப்பட்டில் நடுவில் வந்து புகழேந்தி மாறன் வந்து கட்சி செயல்பாடு எதுவுமே வராத இருந்தனால நான் அவர் கேட்டேன், எதுக்குமே கலந்துக்கலன்னு சொல்லி விட்டுட்டார். இந்த கேள்வியை வந்து அண்ணங்கிட்ட கேட்கலான்னு அதுக்காகவே நேரம் எதிர்பார்த்துருந்தேன். அப்போ வந்து நேரம் கிடைக்கல, அவர்கிட்ட பேசவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் அவர் ஒரு நாள் எனக்கு அழைச்சி டீனருக்கு வரேன், நீ வந்து என்னை பாடுறான்னார். சரி, நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது தியாகராய சட்டமன்ற தொகுதி சார்பாக கலந்தாய்வு கூட்டம்னு எனக்கு அப்போ தான் தெரியுது, அன்றைக்கி காலையில் தான். அப்போ இவர் 2 நாள் முன்னாடி என்கிட்ட சொல்கிறாரு வர சொல்லி. அப்போ அதுக்கு அன்றைக்கி கூட என்கிட்ட சொல்லலை இந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. சரி, வந்தால் இந்த புகழேந்தி மாறனை பற்றி கேட்போம், அதுக்காகவே அவர் உள்ளே போய் வந்தோன்னு கேட்போன்னு அவரும் வராரு. மண்டபத்துக்கு உள்ளே வராரு. நானும் மேலே நிற்கிறேன். மண்டபத்து அவர் கார்லேருந்து இறங்கினோடனே நான் மண்டபத்தில் நிற்கிறேன். மேலே உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு என் கூட கையை பிடிச்சின்னு வராரு. கையை சட்டையை அப்படி தூக்கி பார்க்குறாரு, டாட்டு இருக்குதான்னு பார்க்குறாரு. அவரோட புகைப்படம் இருக்கு என் கையில். புகைப்படத்தை பச்சை குத்திருக்கீங்க? ஆமாம், அவர் புகைப்படம் பச்சை குத்துருக்கிறேன். ஓகே. அவர் மேலே இருந்த அன்பால் பகிரங்கமான சொல்லலாம், அவர் காதல் கூட சொல்லலாம். வெறி, பயங்கர வெறி, தமிழ் இனத்துக்காக ஒரு ஒட்ட தமிழ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போதான் தெரியுது ஒரு தமிழ் இனத்துக்காக இல்லை, சுயநலத்துக்காக இருக்கிறாருன்னு தெரியுது. ஏன்னா கூட பயணிச்சதுனால தான் நம்மளுக்கு தெரியுது. சரி, அப்போ போயிட்டோம் இருந்தாலும் சரி கேட்கலான்னு போனோன்னே இருக்கான்னு பார்க்குறாரு. எனக்கு அப்பவே சட்டையை தூக்கி பார்க்குறாரு. அவர் தெரிஞ்சு பார்த்தாரா தெரியாமல் பார்த்தாரா அது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. அவர் சட்டை இப்படி இழுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வலது கையில் தான் குத்தி வச்சுன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. சரி, ஏதோ அவர் என்னென்ன மனநிலையில் பார்க்குறாருன்னு நானும் கவனம் இருந்துட்டேன். மேலே போனவுடனே பவுன்சர் தான் வராங்க சுற்றி. மண்டபத்து உள்ளே போனவுடனே மினி ஹாலில் போனவுடனே அவங்க தான் எல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துடுறாங்க. பவுன்சர் தான் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஆமாம், பவுன்சர் தான். இப்போ பவுன்சர் கட்சி கூட சொல்லலாம். அதை அப்படி கூட சொல்ல பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ யாருமே கிட்ட சேர்க்கறது இல்லை. அவர் அதான் சொல்கிறது. இப்போது அரசாங்கத்தில் பதவியில் இருந்தால் காவல்துறை பாதுகாப்போடு வருவார். காவல்துறை பாதுகாப்பாக இருந்தால் கூட கட்சிக்காரருக்கு முன்னாடி போகலாம். அவன் அப்போயாவது உரிமை உண்டு. இவங்க கிட்டவே போக முடியாது. அந்த பவுன்சர் தான் சுற்றி இருப்பாங்க. அவர் அப்போ அதில் தான் நடந்து வருவார். அந்த ராஜ நடர் போட்டு நடந்து வரணும். கட்சி பொறுப்பாளர்களுக்கு கூட அனுமதி கிடையாது. கிட்ட பண்ண முடியாது. கூட்டம் மேலே போட்டு உட்கார சொல்ல உட்காரலாம கண்டி அவர் நடந்து வர சொல்ல யாருமே கிட்ட வர முடியாது. இப்போது அதுமாரி வந்தோடனே அவர் நேராக வர்றாரு. என் பக்கத்தில் உட்கார்றாரு. கொஞ்சம் நேரம் உட்கார்றாரு. அந்த பக்கம் 1 2 பேர் சேதை தொகுதி செயலர் இங்கே உட்கார்றாரு.
இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இருக்கிறார். அப்புறம் மேலே ஸ்டேஜில் அவரே ஏறிடுறாரு. ஏறி நான் தான் எடுத்தவுடனே சொல்கிறாரு, நான் தான் மாவட்ட செயலர் தென்சென்னைக்கு. யார் போனாங்க வந்தாங்க அதை பற்றி கேட்கக்கூடாது. வேலை செய்கிறவங்க செய்யலாம், செய்யாதவங்க போகலாம். எடுத்தவுடனே இப்படி பகிரங்கமாகவே சொல்கிறாரு. அதனால ரொம்ப வேதனை ஆயிடுச்சுன்னா இப்படி சொல்கிறாரு இது பொண்ணு. அப்போ புகழேந்தி மாறன் கட்சிக்குள்ள தான் இருக்கீங்க? ஆமாம், கட்சியில் தான் இருக்கிறேன். மீட்டிங்லயும் இருக்கீங்க? ஆமாம், அவர் கூட அந்த மீட்டிங்லேயே தான் இருக்கிறேன். அதில் அது அன்றைக்கி வரைக்கும் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் பொறுத்து நான் வெளியேறேன். அப்போ இதுமாரி சொன்ன உடனே எதுவுமே பேச விட மாட்டார், நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவர் ஆச்சுன்னு சொல்லிட்டு, சரி புகழேந்தி மாறன் விலகுறதுக்கு என்ன காரணம் கேட்டால் அதை பற்றி பேசாதீங்க என்கிட்ட சொல்லிட்டார். ஒன்றும் காரணம் சொல்லணும். ஏன்னா வந்து சீமான் மீட்டிங்ல எழுந்து கேட்டீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில்? இல்லை, கேட்க விடல, பேசவே விடல. அவர் கேட்டீங்க? அவர் லிஃப்ட்டில் வர சொல்ல கேட்டேன். அவர் இறங்கி வர சொல்ல கூட வர சொல்ல லிஃப்ட்டில் கேட்டேன். அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, எதுவுமே கேட்கணும். ஏன் என்ன கேட்கக்கூடாதுன்னா, என்னை சீமானுங்கிட்ட அறிமுகப்படுத்த வச்சதே புகழேந்தி மாறன் தான். இல்லைன்னா அவர் என்னை யாரும் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பால் சீமான் மட்டும் திரும்ப கண்டி அவர் கூட ரொம்ப டீப்பாக க்ளோஸாக பழகிற வாய்ப்பு இவர் தான், புகழேந்தி மாறன் தான் பயன்படுத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவர் போகாத நேரத்தில் நான் தான் போவேன் கூட. அப்படியே அவரே இருந்தாலும் நாங்கள் 3 பேர் போவோம். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியாதுன்னு அவர் இருப்பார். சரி, இருந்தாலும் நம்ம அறிமுகப்படுத்த வச்ச ஆள் விலகிட்டாரு, இவர் என்ன காரணம் அவர் சொல்லணும் கேட்டு போகணுன்னா அதை சொல்லவே மாட்டார். ஒன்று இவராது சொல்லியிருக்கணும், புகழேந்தி மாறன் வேண்டி வரமாட்டாருப்பா, நீங்களாம் வந்து கட்சியில் வேலை செய்கிறது தான் செய்யலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போயிடலான்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம். எதுவுமே சொல்லலை. இருங்க, நான் சொல்கிறது தான், நான் யாரை வேட்பாளர் போகிறனோ அவங்களுக்கு வேலை செய்யணும். இப்படி சுயநலமாக எல்லாத்துக்குமே தன்னிச்சையாகவே சுயநலமாக சிந்திச்சா எதுவுமே செய்ய முடியாது. புதுசாக எங்கேயோ இருக்கிற ஆளை வேட்பாளராக போட்டால் நாங்கள் எப்படி களமாட முடியும்? எதுவுமே ஆட முடியாது. நான் சொல்கிறேன், அப்படின்னா எல்லாருமே வேலை செய்ய முடியாது. இப்போ தென்சென்னைக்கு மாவட்ட செயலாளரே கிடையாதா? மாவட்ட செயலர் இப்போ கிடையாது. இப்போ கிடையாது. ஆமாம், ஏன்னா அவர் தான் மாவட்ட செயலாளர். ஆமாம், அவர் அன்றைக்கி மேடையிலேயே சொல்கிறது அவர் நான் தான் மாவட்ட செயலாளர், அவர் தான். இப்போ இன்னும் அறிவிக்கல. இது இல்லாத வேறு தேர்தல் இதுக்கு வந்து சட்ட ஆலோசகராக வந்து நியமிச்சுக்கிறாரு அவங்க மனைவியை. இதெல்லாம் வந்து கேட்டால் குடும்ப அரசியல் இல்லைன்றாரு. திமுகவில் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அதிமுகவில் அவங்க வாரிசாக வருதுன்றார். இபிஎஸ் எடுத்துக்கிறார், ஓபிஎஸ் எடுத்துக்கிறார், அப்படி அப்படியே படிப்படியாக வருதுன்னு கதையாக சொல்லுவார். இவங்க குடும்பம்னு வர சொல்ல அப்படியே மறைச்சிடுறாரு. என் தான் குடும்பம்னு வர சொல்ல இவர் இப்போவே பையன் அவனோட அண்ணியோட அக்கா பையன் இருக்கிறான், மகன் இருக்கிற. அவர் சொல்கிறாரு 2031 நான் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்றாரு. பகிரமாக கூட்டத்தில் அறிவிக்கிறாரு. இது ஏன் அறிவிக்கிறாருன்னா, இப்போ கூட்டத்தில் வந்து எல்லாரும் கட்சிக்காரங்களாம் இருக்கிற நேரத்தில் இப்போவே சொல்லி வச்சா மனநிலை, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது அதை பார்க்குறதுக்காக இவர் இப்போவே அப்படி போட்டு வைக்கிறார். விட்டு போடுற மாதிரி அப்படி போட்டு வைப்போம் ஒரு தாட்டு. இவங்க மனசில் எப்படி அப்படி பதியுது, எதிர்ப்பு வருதா இல்லையான்னு. யாரும் எதிர்ப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் அப்படி மெஸ்மரிஸ் மாதிரி பேசி எல்லாரையும் மயக்க வச்சுக்கிறாரு. இவர் எடுத்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதுதான் எனக்கே என்னன்னு தெரியல இது வரைக்கும். அதான் சொல்லுவாங்களே, பூனைக்கு யார் மணி கட்டுறது, பழமொழி உண்டு, பூனைக்கு யார் மணி கட்டுறது, யாருன்னா ஒருத்தர் கட்டி தான் ஆகணும். இது அதனால தான் கேள்வி கேட்போம். அப்படி அடிமைப்பட்டு இவர் கூட இருக்கணும்னு நம்மளுக்கு ஒன்றும் தலையத்தில். அவருக்கு இருக்கிற உணர்வு, நானும் தமிழன் தான், அவரும் தமிழன் தான். அவருக்கு இருக்கிற உணர்வு அதுக்கு மேலே எனக்கு இருக்குது. அவர் வந்து இப்போ தான் வந்து 2009க்கு அப்புறம் 9 இனப்படுகொலை ஏற்பட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்றாரு. எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அங்கே போர் நடக்க சொல்லவே எங்களை இட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு வேதனைப்பட்டவங்க தமிழ்நாட்டில் நாங்கள். அப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அந்த வெளிப்பாடு தான் என் மகனுக்கு 25 வயதாகுது பிரபாகரன் பேர் வச்சேன். அந்த பேராது நினைச்சு நிற்கட்டோன்னு சொல்லி அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் தான். உங்கள் குடும்பமே காவல்துறை குடும்பம்? எங்கள் மாமனார் காவல்துறை, எங்கள் அப்பா சிபிஐ போலீஸ். அவங்க எப்படி அனுமதிச்சாங்க அதை பிரபாகரன்? அப்போ வந்து எங்கள் தமிழ்நாடு அரசு இந்த மாமனார் தான் சொன்ன, இந்த பேர் வைக்காத, தடை செய்யப்பட்ட இயக்கத்த பேர் அது வேணாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பேர் இப்போ வந்து எல்லாருக்குமே பேர் பிடிக்காத ஒருத்தர் பிரபாகரன்ற பேர் வைக்கக்கூடாதுன்னு சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ எம்ஜிஆரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், விஜயகாந்தை பிடிக்கும், எல்லாருக்கும் இருக்குது. அந்த மாதிரி பிரபாகரன்ற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்போவே நான் அப்போவே வீட்டில் வந்து பிரபாகரன் போட்டால் தந்தியில் வரும், குட்டி குட்டியாக வெட்டி ஒட்டுவேன் வீட்டில். அப்போவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒட்டக்கூடாதுப்பா, வந்து பிடிச்சி போயிடுவானு. நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. சரி, அப்படி ஒரு இனத்துக்காக நம்ம போய் ஆகணும்னு இவரை வந்து அதை கரெக்டாக சொல்லுவாங்களே, 2009 போர் நடந்து என்ன ஒழிப்பு அழிச்சிட்டான்னு சொல்கிறாரு. அழித்த உடனே இது அப்படியே அந்த கேடைய மாதிரி தேசிய தலைவர் பிரபாகரனோட புகைப்படத்தையும் அவர் பேரும் அப்படியே கையில் எடுத்துக்கினார். அதை உச்சரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக இவர்கிட்ட ஒன்று இந்த பேச்சு டேலண்ட்டு. பேச்சு தான். பேச்சு இல்லைன்னா ஒன்றுத்துக்குமே லாகி இல்லை. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. எங்கே போனோம் ஒரு ஆவேசமாக பேசுவார். அவரோட பேச்சே தான். கூட்டத்தில் சோர்ந்து அதே மாதிரி கூட்டத்தில் ஆள் கம்மியாக இருந்தால் அவர் சீக்கிரம் பேச மாட்டார். ஆள் நிறைய இருக்கணும். கரை தான் உட்காந்துருப்பார் கூட்டத்தில். அப்போல்லாம் ஆள் வரமாட்டாங்க. இப்போ நிச்சயம் வராங்க. இடப்பட்சம் அவர் எதுனா அப்படியே அவர் பார்வையே அப்படியே சுற்றி தான் இருக்கும். அவர் அப்படியே பார்க்குறோம் தெரியும். அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி தான் ஒரு ஆவேசமாக பேசுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஒரு டென்ட்டு. ஸோ வந்து படம் பார்த்தோமா ஒரு காமெடி வரும், சண்டை சீன் வரும், அப்படியே உணர்ச்சி வசமாக சீட்டுக்கு முனையில் வந்து கொஞ்சம் பார்க்குறோம்ல,
அது மாதிரி பேய் படம் மாதிரி காட்டணும், நல்லா பேய் கதை சொல்ல கற்றுனுக்கிறாரு. அதை கேட்கறதுக்கு ரொம்ப மயங்கி இருக்கிறாங்க தம்பிங்க, அக்காங்க, அண்ணனுங்கெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்க அந்த அறிக்கையில சொல்றீங்க வேட்பாளர்கள் தேர்வுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்லை, தேர்வு வந்து வேட்பாளர் வந்து இவரு தான் இவர் தனிப்பட்ட முறையில் வந்து கட்சியை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போனோம், நல்லா தெரிஞ்ச முகமாக அந்த தொகுதியில் போடுவோம், அது மாதிரிலாம் இல்லை. இவர் தனிப்பட்ட முறையில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி தனிப்பட்ட முறையில் இவருக்கு உடன்பாடு உண்டு. அவங்க யார் வேட்பாளர் போடுறாங்களோ அவங்க வெற்றி பெறணும், அந்த நோக்கத்தில் தான் வேட்பாளர் மாற்றி போடுறது. இவரை கண்டி வெற்றி பெற வைக்கணும், இவர் கட்சியை முன்னாடி முன்னோக்கி எடுத்து போகணும்னு இவருக்கு எண்ணமே இல்லை. ஏன்னா கூட இருக்கிறவருக்கு வந்து இவர் வளரக்கூடாதுன்னு அந்த எண்ணம் இருக்குது. இவர் மட்டும்தான் வளரணும். தான் இப்போ நிற்க வச்சு ஒரு 10 பேர் எம்பி ஆகிட்டா வச்சுங்களேன், அவரை தாக்கு பிடிக்க முடியாது. வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டாங்களா அப்படியே அந்த 10 பேர் கூட இருக்கிறவங்க ஆதரவாளர் அப்படியே போயிடுவாங்களோ. இவர் அப்படியே அப்படியே இவர் கீழே வச்சிருக்கணும். குட்டையில் தாவக்கெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா ஒன்று மேலே ஏறி வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாரை விட மாட்டார். இவரே பிடிச்சிட்டு எல்லாத்தையும் உள்ளே தான் நிற்க. இவர் ஒரே ஆள் தான் ஒற்றை மேலே நிற்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், மேடெல்லாம் போட்டால் நான் இது போடலை, மேல் கூரை போடலை, இது போடலைன்னு. அது ஏன் போடலைன்னா மேடையில் வந்து எல்லாரையும் உட்கார அதிமுக திமுக எல்லாத்துலையும் எல்லா கட்சியிலையுமே மேடையில் போட்டு லைனாக சேர் போட்டார வைப்பாங்க. அப்படி ஏன் உட்கார வைக்கலன்னா இவர் தண்ணி முதன்மைப்படுத்திக்கணும். இவர் மட்டும்தான் மேடையில் ஏறி பேசணும், மற்றவங்க பேச விட்டுருவாங்க, அது தெரியாது, எல்லாம் கீழே தான் உட்காரணும். இதுவே ஒரு கூட்டணி போட்டு உட்கார வச்சு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் பேர் 6 பேரும் உச்சரிக்க மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஒரு தொகுதியில் பொதுக்கூட்டம் போட்டால் அவங்களெல்லாம் வந்து வளரணும்ல, வளர விட மாட்டார். இப்போ சொல்லணும்ல, இப்போ தென்சென்னையில் ஒரு கூட்டம் போகிறேன்னு வச்சுங்களேன், தென் சென்னை மாவட்டத்தை புகழேந்தி மாறன் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அவங்க பேர்லாம் சொல்லணும். அப்போது வந்து பப்ளிசிட்டி ஆகும், அவங்க வளரணும். அது வளரக்கூடாது. ஒற்றை மனிதன் சீமான், அதுக்குனாவோ கை தூக்குற மாதிரி அப்போ வச்சாரானு தெரில. நான் ஒரு ஆள் தாண்டா கை தூக்கி நிற்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கை கட்டி நிற்கணும் தான் அப்படி நினைக்கிறாரோன்னு தெரியல. இல்லை, இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பேசுகிறாரு, இடுமோனம் கார்த்தி அவர்கள் பேசுகிறாரு, இன்னும் நிறைய கட்சி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க அறியப்படுறாங்க இல்லையா, அவங்களாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ யாருமே வளர விடல அப்படின்னு சொல்கிறது பேச்சு தான். அது வளர விடுறது இல்லை. ஆமாம், அவர் பேச்சு நீ பேசினே போப்பா, ஒரு ஊராக பேசிப்பா. இப்போ சாட்டை துரைமுருகன் பேசுகிறாருன்னா மேடை நாம் தமிழ் கட்சியில் மேடையில் பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் சாட்டைன்னு சேனல் வச்சுருக்காரு, அதில் அவர் வீடியோலாம் போடுறாரு. அதை போக்கணும்ல, வியூஸ் வரணும்ல, தம்பிமாருங்க பார்ப்பாங்க. அவருக்கும் சுயநலம் தான். நம்ம இதில் போய் பேசுறதுனால இப்போ என்ன சொல்கிறது, நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் வருது இல்லை, அது மாதிரி தான். இவர் மேடையாக பேசிட்டு வந்தால் அங்கே அறிமுகமாயிருது யாருப்பா சாட்டை துரைமுருகன். இப்போ தனிப்பட்ட முறையில் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு, அப்போ நம்ம அண்ணன் பேசுகிறாருன்னு சொல்லி பார்ப்பாங்க. இதுதான் நடக்குதா கண்டி. இவர் இதில் சேராமல் தனியாக ஆரம்பித்தவொன்னே ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகலை. எப்படி சீமானன் பிரபாகரனையும் தேச பேரை வச்சு பயன்படுத்தி வளம் வர்றாரோ அதே மாதிரி இவர் சீமானன் இதை வச்சு இவர் வளம் வர்றாரா கண்டி. இதுதான் நடக்குதா கண்டி. எல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி சீமானனுக்கு ஈக்குவல் பேசுனாலும் பேராவரி திலீபன் சீமானன் ஈக்குவலுக்கு அப்படியே பேசுவார். ஒரு அச்சு சிதறாமல் கரெக்டாக பேசுகிறாள். அவரே இல்லை கட்சியில். பேச்சாளர் ராஜீவ்காந்தி இருந்தாப்புல, கல்யாண சுந்தர் இருந்தாப்புல, எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டாங்களே. வளரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு தனி ஒரு பேச்சாளர்னு இப்போ காளியம்மாள் பேசுகிறாங்கன்னு ஒரு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கைத்தட்டில் வரக்கூடாது. அப்படியே மைண்டில் வச்சுப்பார், இவ்வளோ கை தட்டுறாங்களா, அடுத்த இடத்துக்கு இவங்க அப்படியே செக் வச்சிட வேண்டியதுதான். இவர் ஒரு ஆள் தான். இவர் பேர் சொல்லணும், இவர் கை தட்டணும், இவர் பேர் புகழ் பாடணும். அதுக்கு இருக்கிறவங்க இருக்கலாம், போகிறவங்க போகலாம். இது அதனால தான் இவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் கட்சியை வந்து மேல்நோக்கி நம்ம இட்டு போவோம். கூடவர்களை வளர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கி விடுவோம், கவுன்சிலர் ஆக்கி விடுவோம், இது பண்ணி விடுவோம். அந்த எண்ணமே இல்லை. இருக்கவே இருக்காது அவருக்கு. சும்மா பேருக்கு நான் தனியாக நிற்கிறேன். தனியாக நிற்கிறதுக்கு எதுக்கு? ஓட்டை காட்டி எனக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு விலை பேசுறது தான் கண்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓட்டு. இன்க்ரீஸ் ஆவா ரேட் ஏறும். கைவிடி சீமான் அவர்களுடைய ஆதிக்கம் கட்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆதிக்கம்னா வேட்பாளர் இப்போ இதிலே போட்டுருக்குது. இப்போ மத்திய சென்னைக்கு வேட்பாளர் போட்டார், மாற்றிட்டாங்க. காளியம்மாள் போன வாட்டி வந்து மயிலாடுதுறையில் கேட்டாங்க, வட சென்னையில் போட்டாங்க. இவர் 100க்கு 100 இருக்குது. பொதுக்குழு நடக்குது, அவங்க இடையில் வர்றாங்க, கூட்டம் அண்ணன் கூட வரவே இல்லை, இடையில் வர்றாங்க, கூட்டம்லாம் அப்படியே சலசலப்பாக அப்படியே நிற்குது. இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட்டு. நடுவில் வந்தால் தான் திரும்பி பார்ப்பாங்க, அண்ணி வராங்க. ஏற்கனவே திரைத்துறை இருந்தனால கதையை எப்படி வைக்கலான்னு அண்ணனுக்கு நல்லா நுணுக்கம் தெரியுது. இந்த நேரத்தில் இந்த கதையை அப்படியே நகர்த்தி வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாரு. அவங்களுக்கு இருக்குது 100க்கு 100 எல்லாத்துலேயும் இருக்குது. அவங்க தான் சட்ட ஆலோசனைன்றாரு. அவங்க தலையீடு இருக்கு. ஆமா இருக்குது. வேட்பாளர் போடணும், இவங்களை வேட்பாளர் போடக்கூடாது, மாற்றணும், எல்லாமே அவங்க. இவர் அண்ணன் அறிவிச்சாலே சரி, அப்படியே அண்ணி வந்து அவங்க போடக்கூடாதுன்னா போட மாட்டார். அது மறு பேச்சே இல்லை. நிர்வாகிகள் சொல்றதெல்லாம் கேட்கவே ஆலோசிக்க மாட்டாங்களா? கேட்கவே மாட்டேன். நிர்வாகிகள் சொல்றது கேட்கறதா இருந்தா வேட்பாளர் நிற்கிறவங்க விருப்ப மனு கொடுன்னு அறிவிக்க வைக்கலாம். விருப்ப மனு வாங்குறது இல்லை. விருப்ப மனு வாங்கி என்ன கேட்டால் தான் தெரியும். எதுவுமே கேட்கறது இல்லை யாருமே. அதனால இவர் தன்னிச்சையா இவர் அதான் சொல்லிட்டேன்னு 2
திராவிட கட்சியிலையும் இவர் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கின்னு வெளியே வந்து நம்ம தமிழ் மார்க்கெட்லாம் வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன், தனிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டு வேட்பாளரை மாற்றி போகிறோம். இப்போ அந்த ஊர் பகுதியில் இருக்கிற அந்த மக்களை நான் யார் வேட்பாளர் தேர்ந்தெடுத்து நிற்க வச்சதான் தெரிஞ்ச முகம் தெரியும். இப்போ நான் சிஏடியில் இருக்கிறேன்னா இப்போ இந்த ஊருக்காருப்பா தெரியும், இவர் பழகப்பட்ட ஆள்பா, ஊர் மக்களுக்கு தெரியும், 50 வருஷமாக நம்ம இங்கேயே வாழ்ந்தோன்னா தெரியும் எல்லாருக்கும். அப்படி வைக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஆளை எடுத்து போய் இங்கேருந்து வடக்கு மேற்க மாற்றி போட்டால் இவங்க வெற்றி பெறக்கூடாது, நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது. அவருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயங்க, வெற்றி பெற்று இவங்கன்னா விலை போயிட்டு வராங்களான்னு. ஏன்னா இவர் தான் விலை போகிறார கண்டி இவருக்கு அந்த பயம். நம்ம சொல்லுவாங்களே அரண்டனுக்கு இருண்டதெல்லாம் பயன்ற கதை, அந்த பயத்திலேயே இவர் தான் பேசுகிறாரு கண்டி. வேற இல்லை, நம்ம கூட இருக்கிறோம் எல்லாம் வளரட்டண்டா போட்டண்டா, அது என்னவே இல்லை. அந்த விஷயத்தில் விஜயகாந்த் எவ்வளோ மேல். அவர் கூட இருந்தவங்களாம் எம்எல்ஏ ஆக்கி ஆசைப்பட்டு நல்லா பார்த்தாரு, எம்எல்ஏ இருக்க வச்சு பார்த்தாரு. அதெல்லாம் இவருக்கு இல்லை, யாருமே ஆகக்கூடாது இவருக்கு. நான் மட்டும்தான் இவருக்கு கட்சியை வந்து இவர் வெற்றி பெறணும். முதலமைச்சர் எண்ணம் இல்லைங்க, கூட சும்மா சொல்லிப்பாரு நான் ஆயிடுவேன் போயிடுவேன், அது அந்த எண்ணமே இல்லை. இவரை வச்சு பணம் வியாபாரம் அப்படியே ரேட்டு பேசுவோம் 30 லட்சம் 40 லட்சமாக ஆகட்டுமா 50 லட்சமாக ஆகட்டுமா, விலை ஏற இப்போ ஒரு குட்டியே ஒரு ஆடு இருந்ததுன்னா அப்படி வளர்ந்து குட்டியில் விற்றா எவ்வளோ 2000 ரூபாய் தரணும், அப்படியே வளர்ந்து கொழுத்து போயிருந்தேன் அந்த இதில் தான் வச்சுக்கிறாரு. அது இப்போ இந்த எலெக்ஷனை எப்படி நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? போகிற இடத்துல பிரச்சாரத்தெல்லாம் ஆளுங்கள்லாம் இல்லை, சும்மானா வச்சு 4 பேர் 5 பேர் தான். இல்லை 10% வாக்குக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் வரும்ல, வாயில் நான் கூட தான் சொல்லுவேன் 50% வரும் சொல்லுவேன், வரணும்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அப்படி வர்றதோ கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரே சொல்லுவார் என்னை சின்னத்தை மாற்றிட்டாங்க, அதனால நான் கஷ்டப்பட்டு இந்த ஓட்டாவது வாங்கணுன்னு சொல்லுவார். சின்னத்தை மாற்றிட்டாங்க இது கண்டிப்பாக சொல்லுவார். ஓட்டு வங்கி கம்மியாச்சுன்னா இவர் என்னை சின்னத்தை பறிச்சிட்டாங்க, எல்லாம் கூட சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க பறிச்சிட்டாங்க, அதனால எனக்கு ஓட்டு கம்மியாச்சுன்னு பேச்சு என்ன வேணாலும் பேசுவார். ஆதிகாலத்துலேருந்து மேடை பேசி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இவர் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு எல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் இவர். அப்போது வந்து கிருஷ்ண பரமாத்மர் நல்லா திட்டுவார். இப்போ வந்து நான் பேரன்றார் கிருஷ்ணருக்கு, எங்களுக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ இவரை வச்சு நீ கும்பிடணுமா அப்போ வீட்டு வாசலில் வச்சு அப்படியே சொல்கிறாரு, நான் கிருஷ்ணன் பேரன்றாரு. இதெல்லாம் எப்படி கேட்டுன்னு இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. அது அவ்வளோ மதியமாக வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருமே வந்து கிட்ட வந்து கேள்வி கேட்டோன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். அப்படி பார்த்தோன்னே அதை பற்றி பேசாதுப்பா கடந்து போப்பா, அதை பற்றி பேசாதுப்பா கடந்து போப்பா, இதே தான். அவர் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் கூட பழைய ஆளுகள்லாம் வானான்னு அவர் என்னென்னவோ இவர் எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவரை ஒரு 4-5 பேர் மிஸ்யூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது 4 எப்படி இருப்பாரோ அவருக்கு தான் கடவுள் கழிச்சோம். புகழேந்தி மாறன் அவர்கள் வெளியேறினாரு, அதை ஏன்னு கேட்டீங்க, நீங்கள் உங்களையும் வந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றலை, கேள்வி கேட்க விடல. அப்படி கேள்வி கேட்காத இடத்துல புகழேந்தி மாறன் கட்சியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டாரா? வெளியேற்றப்பட்டல, அவரே வெளியேறிட்டார். கட்சியோட இது சரியில்லை. யாரோ அவர் வெளியேறதுக்கு அது அவருக்கு தான் தெரியாது, வெளியேறதுக்கு அது எனக்கு தெரியாது. நான் காரணம் வந்து இவர் வெளியேறினவங்களாம் என்னத்துக்கு போகிறாங்க காரணம் அது கேட்கணும்ல. அது கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் நம்ம புகழேந்தி மாறனை பற்றி கேட்கவே கூடாதுன்னா அப்போ அப்படியாப்பட்ட என்ன பண்ணிட்டார் அவர் பண்ணதை சொல்லணும் இல்லை வெளி உலகத்துக்கு. நான் தம்பி மாதிரி நினச்சேன், என் உடன்பிறப்பு உயிர்னு சொல்கிறாருல்ல, சொல்ல வேண்டியதானே. நான் தான் பண்ணியிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லிட வேண்டியதானே. என்ன பண்ணிட்டாரு? பண்ணல, அதனால தான் சொல்ல முடியல அவரால். அப்புறம் ஏன் வெளியேற்றணும்? பயம். கட்சியை வந்து இவருக்கு 2-3 வாட்டி உடல்நிலை சரியில்லாத போச்சா, கூட இருக்கலாம் சொல்லி கட்சியை இவங்க கையகப்படுத்திட போகிறாங்க. ஒரு 5-6 பேர் கண்ட்ரோலில் அப்படியே நல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் அண்ணன் கூட செய்கிறாங்க. எல்லாம் இவங்க எல்லா மாவட்ட மாநில ஆளு எல்லாம் நல்லா பழக்கம். பின்காலத்தில் இந்த கட்சி இவங்களுக்கு போயிட போகுதுன்னு இவர் உள்ளுக்குள்ளேயே பயம். அப்படி ஒருபோதும் யாருமே நினச்சதில்லை. மற்றவங்க நினச்சாலும் தெரியல, புகழேந்தி மாறன் நினைக்க மாட்டார் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து கட்சியில் இணைஞ்சு தான் புகழேந்தி மாறன் எனக்கு தெரியும். கண்டி பின்னாடிலாம் தெரியாது எனக்கு. அவர் தான் கட்சி கூட்டு வராரு? இல்லை கூட்டு வரல. நான் தனியாக வந்து நான் பிரபாகரமான ஈடுபாடு இருந்தனால அவர் கூட்டத்தில் பார்த்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நான் அப்போ இணைச்சிக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசி நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ இவர் நம்பர் எங்களுக்கு கொடுக்குறாங்க, வந்து பார்த்து பேசுகிறேன். இவர் வந்து என்னை பார்க்குறாரு, பார்த்து அப்போ தான் பேசுகிறோம் நம்ம கண்டி. அது வரைக்கும் அவனுக்கு யாருன்னே தெரியாது. இத்தனைக்கும் எங்கள் ஒரே ஊரில் தான் இருந்திருக்குறாரு, எனக்கு தெரியாது அவர். ஆனால் சீமான் அவர்களும் புகழேந்தி மாறன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், க்ளோஸ். நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். அவர் மேடையில் வந்து நின்னாருன்னா அண்ணா பக்கத்துலேயே இருப்பார். அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திட்டு நிற்கலை. அண்ணன் மேலே இருந்த பற்றுனால யாரும் கிட்ட போய் அவர் தொந்தரவு செய்யக்கூடாது, அந்த பாதுகாப்பு உணர்வோடு தான் போய் கிட்ட நின்னாரு கட்டி. நான் கூட சொல்லுவேன், நீ போய் நில் மாவட்டம், எனக்கெல்லாம் வானே அந்த கிட்ட நிறைய ஜனமாக இருந்தால் போய் நிற்பேன், ஒரு தள்ளுவாங்க அண்ணன் பேச சொல்ல டிஸ்டர்பாக இருக்கும், அப்போ போய் நிற்பேன்னு கட்டி. அப்படி தான் அவர் போய் நான் தான் போய் நிற்கணும், அவர் அண்ணனுக்கு எல்லாம் நான் தான் போய் இது வரைக்கும் அப்படி நினச்சதில்லை. அவர் தான் சொல்லுவார், நானே கேட்பேன் நீ போய் நில்லுங்கன்னு. வானே இல்லை எனக்கு தெரியும் நான் அண்ணனை பற்றினா அப்படி விட்டு அப்படி நின்று தான். அதனால அவர் பக்கத்தில் நின்றனால மற்றவங்க என்ன பயம் வந்ததுன்னு தெரியல.
எல்லாம் கூடவே இருக்கிறதுனால அடுத்தது இவர் தான் ஒரிஜினல் ஆயிடுவாருன்னு அந்த பயம் இருந்திருக்குது. இல்ல ஃபுட்டுலாம் கூட செக் பண்ணி தான் கொடுப்பாரு சீமான் அவர்களுக்கு. ஆமாம், சாப்பிட சொல்லி இவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு தான் கொடுப்பார், செக் பண்ணுவார். முதல்ல இவர் தான் சாப்பிடுவார். சாப்பிடுவார். போனீங்கன்னா ஹோட்டலில் தங்கியிருந்தால் வெளியிலேருந்து நம்ம ஆசையாக தான் கொடுப்பாங்க, இவர் முதல்ல சாப்பிடுவார், சாப்பிட்டு கொடுப்பாரு, சாப்பிடுங்கன்னு. அதெல்லாம் அப்போ அண்ணாமலை எவ்வளோ பற்றா இருந்தார் பாருங்க. இவ்வளோலாம் உணர்வாக இருந்தாலும் வெளியே போகிறாருன்னா அவர் இன்னும் கூப்பிட்டு கேட்கல. இவர் மட்டும் இல்லை, மதுரை வெற்றிக்குமரன், இந்த தியாகராஜ அண்ணன் போனார், சஞ்சீவிநாதன், நிறைய பேர். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி மதுரை ஃபாத்திமா பாருங்க, யாரோ ஒருத்தர் வெளியே இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள், நாடக கட்சி, நாம் தமிழ் ஒரு நாடக கட்சின்றாங்க. அதெல்லாம் அந்த பேட்டிலாம் கேட்டால் ரொம்ப மனவேதனையாக. அந்த அம்மாவை வந்து முஸ்லீமு, அவங்க தொலைக்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, கட்சியில் இருக்கிறவங்களே அண்ணங்கிட்ட போய் முறையிடுறாங்க, அதை பற்றி பேசாதம்மா கடந்து போன்றார். அப்போ ஒரு கட்சி தலைவர், கட்சிக்குள்ளேயே ஒரு மகளிருக்கு இது மாதிரி பேசுகிறான்னு கூப்பிட்டு கண்டிக்காத ஆள் நாளைக்கு என்ன பண்ணுவார்? அது கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இப்போ நம்ம அண்ணன் இப்போ 5-6 பேர் இருக்கிறோம், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சொன்னால் இப்படிலாம் பண்ணாதுப்பா, நம்ம கூடயே இருக்கிறோம், இந்த மாதிரி பேசக்கூடாது, நம்மளை நம்பி தானே இருக்கிறோம், சொல்ல வேண்டியது தானே. சொல்ல மாட்டேன். நான்லாம் வந்து ஒரு 2 வாட்டி ஒரு சட்டசபைக்கு வேட்பாளர் மகளிரை போட்டார், பாராளுமன்றத்துக்கு ஒரு மகளிர் சரின்னு போட்டார், இப்பவும் போட்டார். இவங்களுக்கு நான் போல, அவர் 2 பேருக்குமே சட்டசபைக்கு 42 நாள் கண்ணுங்கருத்தமாக சொன்னார், தங்கச்சிடா பத்திரமா பார்த்துக்கிற கூட. அவ்வளோ அது காலையில் போய்ட்டு அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக கூட சாப்பிடாத கொள்ளாத கூட பிரச்சாரத்துக்கெல்லாம் அப்படி பண்ணும். ஒரு ஏன்னா கட்சிக்காக கலங்கம் வரக்கூடாதுன்னு அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவரால் தான் கட்சிக்கு கலங்கம். ஒரு பக்கம் பார்த்தா குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க, அதை பார்த்தா இதை வைக்கிறாங்க, அதை பற்றி கேரே பண்ண மாட்டார். இவர் சொல்கிறாரு வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்கள் இல்லையாது, இது பண்ண முடியாது. இவரை மட்டும் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அது மட்டும் தனக்கு தானே. இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்டியா, எல்லாம் ஒன்று தானே. இவர் தத்துவம் மட்டும் சொல்லிப்பார், உபதேசம் ஊருக்கு தான். இவரெல்லாம் பாருங்கள், எல்லாம் இவர் பேசுகிறதெல்லாம் இவராக ஒன்று வச்சு இது ஏதோ ஒன்று இருக்கலாம். எல்லாமே புக்கோ இது மாதிரி இருக்கும், புக் அடிக்க வச்சு இது மாதிரி தான் இருக்கும். வண்டி ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படித்து சொல்லுவார். அவங்க லெனின்னு சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்லுவார். கண்டி அண்ணன் தமிழ் சொல்கிறேன்டா சீமான்னு சொன்னார், சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாடுற பாட்டு கூட அந்த பாட்டு கூட பாடுவார், கொலைவாங்க எடிடான்னு சொல்லி வேறமாக பாடுவார். அது பாடினது இது யாரும் சொல்லுவார், பாரதிதாசன் சொல்லுவார். எல்லாம் இவரே சொன்னார். 2 வரி ஏதோ சொல்லியிருக்காரு, அது படித்து எல்லாத்துலேயும் 2 வரி சொல்லிடுவார், அது வச்சிருக்காரு. மீதி எல்லாம் அவங்க இவன் சொன்னது சொல்லி அப்படியே மக்களை வச்சு அது அப்படியே மிஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. கட்சியில் வந்து பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் வந்து மறைமுகமாக வச்சுருக்காங்க, அறிவிக்காமல் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. ஆமாம், மறைமுகமாக வச்சுருக்க. கட்சி வந்து பகிரங்கமாக தெரியணும்ல, ஒரு பொதுக்குழு நடக்குது, கட்சிக்கு இவங்க தான் பொதுச் செயலாளர் பொருளாளர், அறிவிக்கணும்ல. அறிவிக்காது அறிவிச்சிட்டாங்கல்ல. இப்போ பொதுக்கூட்டத்தில் தானே அறிவிக்கணும், பொதுக்குழுவில் தான் அறிவிக்கணும். ஏன் அறிவிக்காமல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இவங்களுக்குள்ளேயே கூடி பேசி இதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு கூடி பேசி நம்மளுக்கு அப்படியே நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற ஆள் யார், அவங்கள போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பொதுச் செயலாளர் தடா சந்திரசேகர் ஐயா இருந்தார், பொருளாளராக அண்ணன் ராவண அண்ணன் இருந்தார், அவர் இருந்தாங்க. அப்போ தெரியும் எல்லாருக்குமே இவங்க தான். இதுக்கப்புறம் அறிவிக்கவே இல்லையே. அது இவங்களுக்கு தேவையான ஆளை மட்டும், நம்ம சொல் பேச்சு கேட்குற ஆளை மட்டும் தான் வச்சுக்கிறாரு கண்டி. அது கூட கேட்காத போயிட்டாலும் அதையும் வெளியே அமைச்சிடுவார். அது எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பொதுக்குழு பகிரங்கமாக அறிவித்து மறுநாள்லேயே பேப்பர்லாம் வரத்தா இல்லையா? நாம் தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் பொது உறுப்பினர் இவங்கன்னு அப்படி வரத்தா இல்லையா? பொருளாளர் எல்லாம் யாருமே வச்சுக்க மாட்டார். இவர் தான் எல்லாம் தன் கட்சின்றாருங்க. நான் ஒற்றை மனிதன் கட்சின்றாரு. ஒரு மனிதன் எப்படி கட்சி உருவாக்க முடியும்? அது மக்களை நம்புற உருவாக்கியிருக்காரு. அப்படிதான் அப்படி எப்படி உருவாக்குவார்? ஒரு ஆளால் உருவாக்கவே முடியாது. இப்போ நீங்கள் இந்த யூடியூப் சேனலே நடத்துறீங்க, ஒரு ஆளால் பண்ண முடியாது. இப்போ லைட் மேன் இருக்கிறீங்க, கேமராமேன் இருக்கிறீங்க, நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நிறைய ஆள் இருக்கிறீங்க, நான் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் உள்ள பணியாளர் இருக்கிறாங்க. ஒற்றை மனிதன் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, அண்ணன் சீமான் தான். அப்பவே சொன்னேன், இவரு தான் முன்னிலைப்படுத்திக்கணும். இதுக்கு தான் மேடையில் யாருமே ஏற வைக்காத காரணமே இதுதான். அண்ணன் சீமானுன்ற ஒற்றை வார்த்தை மனசில் பதிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் மேடையில் போட்டு மேடையில் ஒரு 10-15 சேரை போட்டு மாவட்ட மாநில பொறுப்பாளர்லாம் உட்கார வச்சு நடுவில் அவர் உட்கார மாட்டார். நீங்கள் திமுக அதிமுக கூட பாருங்கள், எல்லாம் லைனாக உட்காந்துருப்பாங்க. மந்திரிங்க எம்எல்ஏ எல்லாம் லைனாக உட்காருப்பாங்க. கரெக்டாக பேர்லாம் அழகாக படிப்பாங்க. கிளையிலேருந்து எல்லாத்தையும் பேர்லாம் படித்து சொல்லுவாங்க. அது கூட படித்து சொல்ல மாட்டார். இவர் வர சொல்ல டைட்டில் மாதிரி சொல்லுவார், ஒற்றை தமிழ் செந்த மெர்சிமா வருவார் கண்டெடுத்து. அதை சொன்ன உடனே ஸ்டேஜில் யார் சொல்ல இப்படி கை தூக்கி வருவார். இவர் அதுதான் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது எல்லாத்துக்குமே. இவரை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே போறார கண்டி. இவர் வீட்டிலே இப்போ எல்லாரும் பேரே இருக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க வராங்க. இப்போது திமுக ஆட்சியில் வந்து எதுனா இப்போ ஆர்ப்பாட்டம் நர்ஸுங்க பண்ணுறாங்க, போக்குவரத்து பண்ணுறாங்கன்னா அதிமுக போகலாம், அவங்க போக மாட்டாங்க. ஏதோ பேசிப்பாங்களோ போகவே மாட்டாங்க. இவர் முன்னிலைப்படுத்திப்பார். ஏன்னா இவர் மறந்துடக்கூடாது, சீமான் வராரு, இவர் போகாமல் வந்து இவர் மறந்துடுவாங்க. அதனால தான் எல்லாத்துக்குமே போகிறாரு.
இல்லைன்னா இவர் போக மாட்டார், நம்மள எங்கடா மறந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்மளை முன்னிலை கட்டிக்கணும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், எல்லா பேட்டிலும் இப்போ டிஎம்எஸ் போயிருப்பார், நர்ஸுங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருப்பார், அங்கே வல்லூர் கோட்டம் போவார், யாருன்னா இது பண்ணி கூட்டம் பண்ணார்னா அங்கே போய் வர செந்தமன் வர பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாமே இவர் முன்னிலைப்படுத்திக்கணும். அதுக்காக தான் போகிற கண்டி, இவர் முகத்தை முன்னிலைப்படுத்தி தெரியுத கண்டி, வேறு எதுக்குமே இல்லை. அதனால தான் இவர் நான் வளர்த்த கட்சி ஒரு ஆளால் வளர்க்க முடியாதுங்க. இவர் சொல்லிக்கல நான் வளர்த்த கட்சின்னு. இப்போ நான்லாம் கஷ்டப்பட்டு தியாகராஜ சண்முகம் எவ்வளோ எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நிறைய பொருளாதார இழப்புலாம் கூட ஆயிருக்கும். ஆமாம், என் வாழ்க்கையே போச்சுல்ல, என் குடும்ப வாழ்க்கையெல்லாம் போச்சுல்ல. சொல்லும் பார்க்கலாம், நான் நேரங்காலெல்லாம் சுற்றி இருக்கிறேன்ல, நான் சம்பளத்துக்கு வேலை செய்யலை. என்ன உணர்வா அண்ணனுக்கு கூட இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், தமிழ் தேசிய கட்டி அமைக்கிறது இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு பார்த்தா தமிழ் தேசிய கட்டி அமைக்கிறதுக்கு இல்லை, இவர் தமிழ் தேசியன்ற பேரில் இவர் சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு தான் இருக்கிறார கண்டி. அது தெரியாமல் தம்பிங்க மாருங்க, அக்கா மாருங்க, அண்ணன் மாரெலாம் இருக்கிறாங்களே கண்டி. அவங்க தெரியும் பின்காலத்தில். இப்போ நான்லாம் கண் மூடி இவர் மாதிரி வெறியதுனால அவர் தெரியாமல் அப்படியே 13 ஆண்டு காலம் கடந்துட்டேன். இப்போ ஒருத்தர் தெரிஞ்சு ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு வந்துட்டாங்க மதுரையிலேருந்து. அதேமாதிரி எல்லாம் வருவாங்க. தியாகராஜன் வந்திருக்காரு, வெற்றிக்குமரன் அண்ணன், நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தர் வருவாங்க. போனவங்க எல்லாமே நல்ல பேச்சாளருங்க, முக்கியமான ஆளுங்க கட்சியில். இவங்களாம் ஆரம்ப காலத்துலேருந்து கட்சி கட்டமைக்கிறதுலேருந்து வந்தவங்க, கட்சி ஆரம்பிக்கிறது. அப்படியேப்பட்ட ஆளே வெளியேற்றிட்டுருக்காருன்னா சிந்திக்கணும், கூட இருக்கணும். இவங்களாம் கூடவே இருந்த ஆளுங்க போகிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கூட தெரியாமல் அப்படி மதிமயங்கி இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம். அது பின்னாடி அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு என்னவாக இருக்க போகுது? நகரும் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த கட்சியில் நான் சிலர் உங்களை பிஜேபியோட கைக்கூலி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் பிஜேபி கைக்கூலின்னு என்ன எப்படி சொல்லலாம், நிரூபிக்க சொல்லுங்க. அவர் தான் கைக்கூலி நான் சொல்லுவேன் பகிரமா. ஆமாம், திருச்சியில் கூட்டம் போடுறதுக்கு மாவீரர் தினத்துக்கு கூட்டம் போகிறதுக்கு மட்டும் ஆளை வச்சு பேசி ஐயா அண்ணாமலை மூலமாக இடம் வாங்க தெரிஞ்சதில்ல. அப்போ அடிமைப்பட்டு போறாருல. அப்போ அண்ணாமலை தான் இடம் வாங்கி கொடுத்தாரா? அவர் சொல்லி தான் இடம் வச்சுதான். ஆமாம் கூட்டம் போட. ஆமாம், அப்போ அவர் அன்றைக்கி மட்டும் ஏற்பாடு பண்ணலன்னு கூட்டம் போட்டிருப்பாரா? அவர் தேவைப்பட்டதில்ல. அப்போ தன்மானம் போயிடுச்சுல்ல. அப்போ சும்மான வெளியே என்னமான தன்மானம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், காரமும் வீரமும் என் உடம்புல இருக்கணுன்றாரு. அப்போ எல்லாருக்கும் தானே இருக்கும் அந்த மாதிரி. அப்படி இடமே வேணாம், இல்லை பரவாயில்லப்பா, அவங்க வீட்டில் இது பண்ணுங்கப்பா, மாவீரர் தினம் கொண்டான்னு சொல்ல வேண்டி தானே. அது மாவீரர் தினம் கொண்டாடி உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்க்கணும், இலங்கையிலேருந்து போன தமிழர்கள்லாம் பார்க்கணும், அங்கேருந்து பணம் வரணும், ராஜபோக வாழ்க்கை வாழணும், சொகுசு வாழ்க்கை வாழணும். இதுதான். இதெல்லாம் படம் பெரிய பெரிய ஹீரோலாம் நடிப்பாங்களே, வருஷத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு 2 வச்சிருக்கிறாரு. மாவீரர் தினம் 1, இப்போ மே 18 இது 2. இதெல்லாம் கூட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒரு இதாக படம், இது ஹிட்டு படம், பெரிய ஸ்டார் மாரி 2 கூட்டம் போட்டால் நடத்தின மாநாடு போட்டால் வந்துடும், சரியாயிடும். கரெக்டாக ஒரு வருஷம் அப்படியே ரொட்டேஷன்லாம். இப்போ கூட திறன்நிதினு கேட்குறாரு, அது என்ன கட்சிக்கு பணம் இல்லை இது கேட்குறாரு. எது கேட்குறாரு? கட்சி நடத்துறதுக்கு கேட்குறாரு. பகிரங்கமாக பேட்டியே கொடுக்குறாரு, வீடியோ போட்டு கொடுக்குறாரு. இதுமாரி தேர்தல் நேரத்தில் கட்சி கஷ்டமாக இருக்குது, ஏற்பாடு பண்ணுறதுக்கு, அங்கே போகிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுது, அந்த கட்சியெலாம் இவ்வளோ 500 கோடி பண்ணுறான், இவ்வளோ கோடி பண்ணுறான்னு. கட்சியை வளர்ச்சிக்கு பண்ணல, கட்சியை முன்னோக்கி நல்லா கட்டுறதுக்கு எடுத்து போன எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. சொகுசு வாழ்க்கை நல்லா மேலே மேலும் நல்லா வாழறதுக்காக தான் கண்டி இதை மாதிரி வீடியோ போட்டுறாரு கண்டி. கட்சி கட்டமைக்க அப்படியே வந்தால் கூட பண்ண இந்த கட்சிக்காரர் யாரை கொடுத்துக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொகுதிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? எதுவுமே கொடுத்துருக்காரு. அவங்க உழைப்பு காலம் எல்லாம் வேலையை விட்டுட்டு காலையில் 7 மணிக்கு பிரச்சாரம் வச்சா 10 மணிக்கு சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்த ஷிஃப்ட்டில் வேறு பசங்க இருக்கிறோம். அப்படிலாம் பசங்களை கட்டமைச்சு அண்ணன் வேறு ஆள் இல்லை, வேறு ஆள் இல்லை, வேறு ஆள். அப்புறம் தான் தெரியுது தமிழ் தேசியமும் இல்லை, உணர்வும் இல்லை, சும்மா வெத்து பேச்சு தான். பேச்சாலேயே என்ன சொல்கிறது. அதான் இலங்கையில் ராஜபக்ச 1.5 லட்சம் தமிழரை கொன்று குடிச்சிட்டான், சாவடிச்சிட்டான் அப்பவே. அது பரவாயில்ல, இவர் அப்படி இல்லை, கூட வச்சுக்கினே பேசியே மதிமயங்கி அவன் வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நசிக்கிறார். அப்போ ராஜபக்ச இவருக்கு என்ன வித்தியாசம்? அவன் அப்பயும் அன்னையோட செத்து போங்கன்னு சாவடிச்சிட்டான். இவர் அப்படி சாவடிக்கல, உயிரோட வச்சுக்கின்னு சாவடிச்சுன்னு இருக்காரு. அது மதிமயங்கி. இதுதான். இப்போ நீங்கள் வேற கட்சிக்கு போகிற ஐடியாவில் இருக்கீங்களா? வேற கட்சிக்கு போகிற ஐடியா இல்லை, வேற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் கூப்பிட்டாங்க, எந்த கட்சின்னு சொல்ல மாட்டேன். 3 கட்சிக்கு. பாஜகவோ? அப்படிலாம் இல்லை. ஏன்னா இந்த பாஜகன்னு சொன்னதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. இப்போ இது அண்ணன் சீமானனுக்கு இது எனக்கு ரொம்ப வருத்தம். பாஜக கைக்கூலின்னு எப்படி என்ன சொல்லலாம்? பாஜக நானே சரி பாஜக கைக்கூலியாகவே இருந்துக்கிறேன். அப்போ கைக்கூலியாக இருந்தால் நான் அவங்களுக்கு கைக்கூலியாக இருந்து என்னென்ன பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு தானே வந்திருக்கும். அது நான் ஒன்றையும் ₹1 எடுத்தும் போல யார்கிட்டே வாங்கி என்னை விசாரிக்க சொல்லுங்கள். எங்கே வேணா வச்சு யாருன்னா கட்சி பேரை சொல்லி இவ்வளோ காலம் நான் ₹1 வாங்கணும்னு சொல்ல போலேன். என் வீட்டு காசு தான், என் பணம் தான் போணுச்ச கண்டி. ₹1 நேரம் எல்லாம் அப்படி தான் போச்ச கண்டி. எதுவுமே யாருமே இது பண்ணல. பாண்டியராஜ பற்றி சொல்லுவாங்களே, 2000 4000 10,000 மாரி எங்களை உட்கார வச்சுட்டு இவர் பேரம் பேசின்னு இருக்கிறாரா கண்டி. நாங்கள் அந்த எண்ணத்துலேயே அவர் கூட சேரல. கட்சி இனமான நல்லா இருக்கணும், தமிழ் நல்லா முன்னேற்றி வரணும், அப்படி சேர்ந்தா இவர் கூட இருக்கிற கண்டி. இவர் தான் நல்ல சுயலாபத்துக்காக போட்டு வச்சு எல்லாருக்கிட்டே இருக்குது. இவர் இல்லைன்னு மட்டும் மறைக்க முடியாது. எல்லார்கிட்டும் வெளியே திட்டலாம். அவர் என்ன ஒன்றா திட்டுறாரு, வெளியே எல்லாம் போகிறாரு வரக்கூடாது.
திட்டின்னு இருக்காரு, உள்ள நான் திட்டுறேன் போகிறேன்னு. இவ்வளோ குச்சார போயிட்டு சின்ன முறைக்கிட்டாங்க முடிட்டான்னு போராட வேண்டி தானே. சொன்னார்ல, நான் விடமாட்டேன், பிஜேபிக்கு தாமரச்சன் எப்படி கொடுப்பேன்னு பேசினார்ல, அதாவது விட்டார் பாருங்க. ஏன்னா கூட இருக்கிற தம்பிங்களாம் வந்து சோர்ந்து போகக்கூடாது, சின்னம் போயிடுச்சு சொல்லி யாரை கரெக்டாக டார்கெட் பண்ணும். தாமரச்சனை தேசிய சின் மலர் அதை வச்சு பேசினா அப்புறம் அண்ணன்ப்பா எழுத்து பேசிட்டாரா, நம்மளுக்காக போராடுவாரா, விட்டு கொடுக்க மாட்டாரான்னு. அதெல்லாம் சும்மா அது தெரிய மாட்டேது. சரி முடிஞ்சு போச்சுல்ல தேர்தல், சரி அடுத்த 5 வருஷம் கேஸ் போட சொல்லும்போது போட மாட்டார். அதெல்லாம் சும்மா எல்லார்கிட்டையும் வேட்பாளர் போடுறதுலேயே இவர் தான் சொல்கிறேனே, அந்த வேட்பாளர் அதிமுக திமுகவோ பிஜேபி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா அந்த தொகுதியில் இருக்கிற பேர் நல்லா ஓட்டு வங்கி வாங்குறவரு போடவே மாட்டார். 100% போட மாட்டார். எங்கேயோ ஒரு ஆளை போட்டு அவனும் இது பேச்சு இதை கேட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிற்கிறான்னு கண்டி அப்படியே இன்னும் 1 ரூபா நான் இன்னத்துக்காக வந்து நிற்கிறேன்னு வேட்பாளர் நிற்க ஒரு 10 பேர் நிற்பாங்க. இன்னும் 1 ரூபா ஆரம்பத்துலேருந்து எடுத்து பயணிச்சுங்க நிற்பாங்க. மற்றவங்களாம் கட்டாயத்தின் அடிப்படையில் நிற்கிறாங்க. ஆமாம், இவர் போட்ட வேட்பாளர் கட்டாயத்தை அண்ணன் சொல்லிட்டாரு. அண்ணன் சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிட்டேன் நில்றா, நான் பார்த்துக்கிறேன் நில்றேன். இப்படி தான் நிற்க வைக்கிறதா கண்டி. வேறு யார் இவர் வச்சு விருப்பம் மனு வாங்கி நேர்காணல் பண்ணி குடும்ப சூழ்நிலாம் பண்ணி வைக்கிறாரு? யாருமே இல்லையே. எவ்வளோ பாரம்பரிய கட்சின்றாங்க திமுக அதிமுக, அவங்களாம் விருப்பம் மனு வாங்குறாங்க. இவர் வாங்குறதுக்கு என்ன வாங்க மாட்டுறாரு? ஏன் வாங்க மாட்டுறாரு? அதனால தான் ஒரே ஆள் ஒட்டமை தான் ஹிட்லர். நான் வச்சு தான் சட்டம் அப்படியே கட்சியை கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்துடுவோம். அவர் பிஜேபி மட்டும் ஒரே நாடு ஒரே இதுன்னா மட்டும் கோவம் வருது. இவர் ஒரே ஆள் ஒற்றை கட்சின்றாரு, எங்களுக்கு கோவம் வராதா? சொல்கிறாருல, அவங்க எப்படி சொல்லலாம் இந்தியா நான் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்களா, அதுக்கு ஒத்துக்க மாட்டார்ல. இவர் மட்டும் நான் ஒரு ஆள் தான், நான் சொல்கிற வேட்பாளர் தான், நான் ஒற்றை மனிதன் கட்சி என் கட்சி தான்ன்றாரு. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்காரு? இவர் மட்டும் எப்படி ஒற்றை கட்சின்னு சொல்லலாம்? 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் வந்து கட்சியில் வந்து பயணிச்சிருக்கீங்க. கையெல்லாம் வந்து சீமானவர்கள் வந்து பச்சை குத்தி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த பச்சை குத்தி இருந்தாலும் என்ன பண்ண போறீங்க? பச்சை குத்தி என்ன பண்ணுறதுன்னா, அவர் மேலே இருந்த அளவு மாரி இந்த காதல்னு கூட சொல்லலாம். இன்னும் வெறி, அண்ணன் மேலே பற்று, இனத்துக்காக போராடுவார், அதுக்காக இருக்கட்டும். எங்கன்னா போனாலும் நம்மளால் இது இல்லை 4 பேர் பார்க்கட்டும்னு இருந்த கொத்தணும். அது கடைசியில் கொத்தி ஏன்டா குத்த வச்சாருன்னு வேதனைப்படுறதை கட்டி என்ன பண்ணுறது? அது எடுக்கணும். ஆமாம் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு யோசனை பண்ணுறேன். அது எடுப்பேன், அது கண்டிப்பாக எடுப்பேன். அதை எடுத்து வீடியோவும் போடுவேன். அது ஏன்னா என் மன வலிமை எப்படி இருக்கோ அது இது நான் எப்படி எடுக்கிறேன்னு மற்றவங்க பார்த்து ஃபீல் பண்ணணும், வேதனை பண்ணணும்னா இவ்வளோ வெதியாக இருந்து இப்படி எடுத்துட்டாரேன்னு அதுக்காக பார்க்குறேன், எடுத்துருவேன். ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.